அண்மைச் செய்தி. புதுச்சேரியில் தொடர் வெடிகுண்டு மிரட்டலால் போலீசார் திணறி வருகிறார்கள். மத்திய சைபர் கிரைம் உதவி கோரி புதுச்சேரி போலீசார் கடிதம் அனுப்பியுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் அக்பர் அலி வழங்கிட கேட்கலாம். அக்பர் அலி, வணக்கம். என்ன விவரம்? புதுச்சேரியில் கடந்த 2 வாரங்களாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தீயணைப்புத்துறை உள்ளிட்ட அரசு அலுவலகங்களுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதி கவர்னர் மாளிகைக்கு வெடிகுண்டு வைத்துள்ளதாக டிஜிபி அலுவலகத்திற்கு இமெயில் மிரட்டல் வந்தது. அதனைத் தொடர்ந்து பெரியகடை போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தியதில் வெடிகுண்டு ஏதும் இல்லை என்ற பிறகே போலீசார் நிம்மதி அடைந்தனர். இந்நிலையில் இன்று திடீரென முதலமைச்சர் ரங்கசாமி வீடு மற்றும் நட்சத்திர தங்கும் விடுதிகள் உள்ளிட்ட 5 இடங்களில் வெடிகுண்டு வைத்துள்ளதாக இமெயில் மூலம் மிரட்டல் வந்தது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இது குறித்து புகாரின் பேரில் மின்னணு சாதனங்கள் மூலம் வதந்தியை பரப்புதல் மற்றும் மிரட்டல் விடுத்தல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் இமெயில் முகவரியை ஆய்வு செய்ததில் மர்ம நபர் டார்க் நெட்டை பயன்படுத்தி இருப்பது தெரிய வந்தது. இதனால் இந்த மிரட்டல் வெளிநாட்டினர் யாரேனும் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. அதனையொட்டி புதுச்சேரி போலீசார் மத்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைந்த மையத்தின் உதவியை கோரி இமெயிலில் கடிதம் அனுப்பியுள்ளனர். மேலும் சைபர் கமாண்டர்களை கொண்ட தனிப்படை அமைத்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டலானது பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.